ஸ்ருதி ஒன்று சொல்றாங்க, மீனா நீங்க இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, தயவு செய்து என்ன மாதிரி அப்படி இருங்க, அப்படி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட விஜயை பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்ட்டு அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே விஷயத்த, அதாவது ஸ்ருதி சொன்ன அதே விஷயத்த முத்துவும் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. கேட்டுட்டு அம்மா கேட்டிங்களா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்ட விஜயை இன்னும் அதிர்ச்சியாகி அப்படியே பேய் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மீனா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில், அதாவது இந்த மாதிரி மீனா ஒரு வழியாக வீட்டுக்குலாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே வர ஸ்ருதி பார்த்தீங்கன்னா மீனா உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மீனா, நேற்று தான் இந்த மாதிரி நீங்கள் யாருக்காகவும் சமைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்னன்னா காலையில் எல்லாருக்காகவும் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களோட கோவம் வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் நேரம் தான் இருக்காது. மட்டும் இல்லாமல் உங்களை அத்தை எவ்வளவோ சொல்லி திட்டுறாங்க, அதை கூட நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்கிறது இல்லை. நிஜமாவே நீங்கள் வேற லெவலுங்க, உங்களை மாதிரிலாம் யாருமே இருக்கவே முடியாது. கண்டிப்பாக உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னு அத்தை பேசுறதுக்குலாம் அன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கும்போது அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த அகப்பை இருக்குல்ல, அதை அப்படியே அடுப்பில் காய வச்சு அப்படியே அவங்க வாயிலே 2 இழு இழுத்து விட்டுருவேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க மீனா, அப்பதான் அவங்க உங்க வழிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட விஜயா அடி பாவி ஸ்ருதி, நீ பண்றது இல்லாம அவளுக்கு வேற சொல்லி கொடுக்குறியா, அவளே வேணான்னு சொன்னா கூட நீ செய்ய சொல்லுவ போலயே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது இதெல்லாம் முத்துவும் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அதாவது ஸ்ருதி பேசினதை முத்துவும் கேட்டுட்டு இந்த மாதிரி விஜயிட்ட சொல்றாங்க, கேட்டீங்களாமா அந்த பலகுரல் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்களா. ஆனா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, என்னைக்கா இருந்தாலும் அதாவது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவங்கள பலகுரல் சாத்துன்னு வச்சு சாத்த போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட விஜயா என்னடா இப்படி சொல்றான், ஒருவேளை அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.